Hello, dear students. Good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are fine and safe. So, what is today's subject? Science. இல்லையா? So, science is a very interesting subject because it's all about proven facts. நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் பற்றி தான் சயின்ஸில் படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால ஒரு இன்ட்ரெஸ்டோட இதை ஹாப்பியாக ஜாலியாக படிங்க, அப்போ தான் இன்னும் நல்ல மாதிரி புரியும் உங்களுக்கு. Okay, everyone open your science textbook. Page number 65 எடுங்க. That's your first lesson. First day ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்களே, மை பாடி. இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இல்லையா? இந்த சயின்ஸ் எதுக்காக நீங்கள் எல்கேஜிலேருந்தே இபிஎஸ் படிக்கிறீங்க? எதுக்கு படிக்கிறீங்கம்மா? Why? Because as I said, it's all about proven facts. Scientifically கண்டுபிடிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் தான் சயின்ஸில் நம்ம டீட்டெயில்டாக படிக்கிறோம். அது எதுனாலும் இருக்கலாம். சோலார் சிஸ்டம் பற்றி இருக்கலாம், இல்லை ஹியூமன் பாடியாக இருக்கலாம், ஆர் அபவுட் அனிமல்ஸ், பிளான்ஸ், பேர்ட்ஸ், அது கார்னிவரஸா, ஆம்னிவரஸா, ஹெர்பிவரஸா, இதெல்லாமே நம்ம படிக்கிறது சயின்ஸில் தானே. எல்லாமே அபவுட் த டோட்டல் அந்த பிளான்ட் சைக்கிள், அனிமல் சைக்கிள், நம்ம ஹியூமன் பீயிங்கோட சைக்கிள், இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்லி கவர் அப் ஆகுறது சயின்ஸில் தான். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. அதனால இதுக்கு நல்ல மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இதை ஹாப்பியாக படிங்க, அப்போ தான் புரியும். இந்த கிளாஸ் கொஞ்சம் லெங்க்தியாக தான் இருக்கும். அதனால யூ ஷுட் ஸ்டடி அண்ட் லிசன் வெரி கேர்ஃபுல்லி அண்ட் யூ ஷுட் அப்ரோச் இட் ஹாப்பிலி. ஒரு ஹாப்பினஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட அப்ரோச் பண்ணாதான் உங்களுக்கு முழுசாக வீடியோவும் இருந்து கவனிக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு மனசுலையும் நிற்கும். Okay, so you should listen the video from the start till the end. It will be little lengthy, but follow பண்ண முடியும். மேக்ஸிமம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் உங்களுக்கு புரிய வைப்போம். ஸோ கவனித்து ஒவ்வொன்றும் புரிஞ்சு படிங்க. நான் எப்போவுமே ஐ யூஸ் டு கீப் ஆன் சேயிங் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி, ஆர் எல்ஸ் யூ வில் நாட் கெட் தட் ஐடியா. புரிஞ்சு படித்தாதான் நமக்கு மனசில் நிற்கும். புரியாமல் சும்மா மக்கப் பண்ணி வச்சா 2 நாள்ல மறந்து போயிடும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி. ஓப்பன் யுவர் டெக்ஸ்ட் புக், பேஜ் நம்பர் 65. யுவர் ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் மை பாடி. ஓகே, ஸோ மை பாடி, என்னோட உடம்பு, அப்படிதானே? In this chapter, they've discussed about the human body's hygiene. எப்படி ஒரு ஹியூமன் பாடி ஹைஜீனிக்காக க்ளீனாக நீட்டாக வைக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, சென்சரி ஆர்கன்ஸ், அதாவது நம்மளோட ஒவ்வொரு உடல் உறுப்புகள், அது எவ்வளோ தூரம் டேக் கேர் பண்ணி நம்ம க்ளீனாக நீட்டாக வச்சா அந்த சென்சரி ஆர்கன்ஸ் சேஃபாக ப்ரொடெக்டடாக இருக்குங்கிறது. அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸோட உடல் பயிற்சி பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2, 3, 4 டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லெங்க்தியான லெசன் தான். இதில் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் see. First one, see learning objectives. See your book. Need not see the mobile screen. Mobile screenல ஏதாவது நான் அடிஷ்னல் பிக்சர்ஸ் ஏதாவது போட்டிருந்தா மட்டும் மொபைல் பார்த்தா போதும். அது இல்லாமல் உங்கள் புக்கில் இருக்கிற சேம் பிக்சர்ஸ் தான். லேர்னிங் objectives. After learning this lesson, students will be able to know the benefits of hand washing. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸுங்கிறது எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லா சாப்டருக்கு முன்னாடியும் கொடுத்துருப்பாங்க. எது கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு லெசன் படித்து முடியும் போது நமக்கு என்னென்ன விஷயங்கள் புரிய வரும், என்னென்ன விஷயங்களை இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு புரிய வச்சுருக்காங்கன்றதான் இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் இருக்கும். ஸோ see, after learning this lesson, students will be able to know the benefits of hand washing. Hand washing, கை கழுவுறது எந்த அளவுக்கு முக்கியம், அதோட பெனிஃபிட் என்ன, எந்த அளவுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னோட, அதோட முக்கியத்துவம் என்னன்றது நமக்கு புரியும். அண்டர்ஸ்டாண்ட் செல்ஃப் ஹைஜீன். செல்ஃப் ஹைஜீன்னா what do you mean by self hygiene? சுய சுகாதாரம். நம்ம சுயமாவே சுகாதாரமாக நீட்டாக இருக்கிறது எப்படி, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்னு உங்களுக்கு புரியும். Acquire the habit of using toilets and avoid open defecation. What do you mean by using toilets and open defecation? க்ளோஸ் டாய்லெட் தான் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணோம். ஓப்பன் வெளி இடங்கள்ல இருந்து எக்ஸ்க்ரீஷன் பண்ணக்கூடாது. அதாவது மல வெளியேற்றம் செய்யக்கூடாது. வெளி இடங்கள்ல இப்போ இல்லை, முன்னாடி காலத்துல எல்லாம்
வீட்டுக்குள்ள டாய்லெட் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. வீட்டுக்கு வெளியே பாத்ரூம் அப்படி இருக்காது. ஸோ வெளி இடங்கள்ல வந்து வெளியேற்றம் பண்றாங்க. இன்னும் நம்ம நாட்டுல கொஞ்சம் ஊர்ல அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் இல்லாத இருக்கிற சிச்சுவேஷன்ல அப்படி வெளி இடங்கள்ல போய் ஆம், நம்ம கழிவு வெளியேற்றம் செய்வாங்க. அது வந்து அதோட அது எந்த அளவுக்கு தப்பு, யூசிங் டாய்லெட் க்ளோஸ் டாய்லெட் யூஸ் பண்றது எந்த அளவுக்கு நல்லதுன்னு இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் know the precautions to protect the sense organs. You know about sense organs, right? Eyes, nose, ears. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம சேஃப்கார்ட் பண்ணி ப்ரொடெக்டடா வைக்கணும் அப்படிங்கிறது இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் ஆயிருக்கு. Recognize the differences and similarities in people's appearance and abilities. பீப்புள்ஸ் appearance and ability, மக்களுடைய பீப்புளோட மனுஷங்களுடைய எபிலிட்டிஸ், தோற்றமும் திறனும், அப்பியரன்ஸ்ல என்ன, தோற்றமும் திறனும் பத்தி நம்மளும் அதோட டிஃப்ரென்சஸ் என்ன, சிமிலாரிட்டிஸ் என்ன, வித்தியாசமும் நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க. அதே மாதிரி சிமிலாரிட்டி, what do you mean by similarity? ஒற்றுமையும் புரிய வச்சிருக்காங்க. ஓகே, மக்களுடைய தோற்றம் அண்ட் திறன் பற்றின ஒரு ஒற்றுமையும் வித்தியாசத்தையும் புரிய வச்சிருக்காங்களா இந்த சாப்டர்ல. அண்டர்ஸ்டாண்ட் குட் டச் அண்ட் பேட் டச். பேட் டச் குட் டச்னா என்னன்னு உங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. கிராஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிசிக்கல் எக்ஸசைசஸ். உடல் பயிற்சி எவ்வளவு தூரம் நமக்கு முக்கியங்கிறத புரிய வச்சிருக்காங்க. Have you understood, students? Have you understood? Okay, let's move on. Next, tick the items used for personal hygiene. கொஞ்சம் pictures கொடுத்திருக்காங்க. See your book, everybody. See your book. See, கொஞ்சம் pictures கொடுத்திருக்காங்க. நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதுல எந்த பிக்சர், எந்த ஐட்டம்ஸ் வந்து நம்ம பர்சனல் ஹைஜீன், நம்மளோட சுய சுகாதாரத்துக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் கொடுத்துருக்காங்க, டவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இந்த பிக்சர்ல எதெல்லாம் நம்ம சுய சுகாதாரத்துக்கு யூஸ் பண்ற பொருட்கள் என்னென்னு பார்த்து அதை டிக் பண்ணணும். அந்த ஒயிட் கலர் ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல டிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரஷ், அதை நான் டிக் பண்றேன். See, that is used for personal hygiene. அப்படிதானே? So that is tick. Remaining things you have to find and identify and find out and tick mark. பர்சனல் ஹைஜீன் யூஸ் ஆகாத பொருள்னா ஜஸ்ட் அந்த பிளாங்க் அப்படியே விட்டுடுங்க, இல்லை கிராஸ் மார்க் போடுங்க. பிளாங்க் அப்படியே விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் பர்சனல் ஹைஜீனுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் யூஸ் ஆகும்னு அதை மட்டும் பார்த்து டிக் அவுட் மட்டும் பண்ணுங்க, டிக் மட்டும் பண்ணுங்க. ஓகே, மீதி உள்ள பொருட்கள் கிராஸ் அவுட் பண்ணாலும் பரவாயில்ல, கிராஸ் போட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா சும்மா அந்த பிளாங்க் அப்படியே விட்டாலும் பரவாயில்ல. ஓகே, ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? திஸ் இஸ் யோர் ஹோம்ஒர்க். டூ த ஹோம்ஒர்க் ப்ராப்பர்லி. புக்கிலேயே எழுதினா போதும், புக்லேயே டிக் பண்ணி வைங்க. செப்பரேட் நோட் ஒன்றும் எடுத்து டிக் பண்ணி வைக்க வேண்டாம், புக்கிலே கம்ப்ளீட் பண்ணுங்க. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? Take your next page, students. Flip on to next page, page number 66. அப்படிதானே? First topic, what is that? Cleanliness. Cleanliness என்ன? சுகாதாரமா இருக்கிறது. அப்படிதானே? சுகாதாரமா சுத்தமா இருக்கிறது நம்ம. அதான் cleanliness. Okay. See, Mitra is watching TV with her parents. An advertisement in the TV shows a toilet with germs. Mitra asks her dad what they are. He explains to her about germs. மித்ரா அதாவது கிளென்லினஸ் பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அப்படியே சொல்லி வராங்க. ஓகே, மித்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து அப்பா கூட இருந்து, பேரண்ட்ஸ் கூட இருந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா. டிவி பார்க்கும்போது நீங்களும் பார்த்துருக்கீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஜெர்ம்ஸ் எல்லாம் வரும். இப்போ வந்து கொரோனா வேற ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட். அப்படி பார்த்தீங்களா? ஜெர்ம்ஸ் இருக்கு, அங்கே இருக்கும், இங்கே இருக்கும், வெஜிடபிள்ஸ்ல இருக்குமா, நான் வெளியே வைக்கட்டுமா, என்னெல்லாம் ஆட்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ஜெர்ம் அட்டாக், ஒரு ஜெர்ம்ஸ் பற்றின ஒரு டாய்லெட் சுத்தமாக வைங்க, இல்லைன்னா ஜெர்ம்ஸ் வரும், ஜெர்ம்ஸ் வந்து பரப்பும், இப்படியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடுறாங்க. ஆட்ஸ் போடுறாங்களா? ஆட் போடுறாங்களா டிவியில்? ஸோ அதே மாதிரி மித்ரா இருந்து அப்பா அம்மா கூட டிவி பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்களாம். அப்போ டாய்லெட்ல ஃபுல் ஜெர்ம்ஸா இருந்தது. ஜெர்ம்ஸ்னா என்ன தெரியும்ல? ஜெர்ம்ஸ் மீன்ஸ் கிருமிகள், அப்படிதானே? டாய்லெட்ல இந்த கிருமி பச்சை கலர், நீல கலர்ல எல்லாம் இப்படி வச்சுட்டு இருக்கோம்ல, பார்த்துருக்கீங்கல்ல? அதுதான். அது மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்காங்க. அப்போ மித்ரா கேட்குறாங்க அப்பா கிட்ட, அப்பா இது என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ
அப்பா வந்து இந்த ஜெர்ம்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த கிருமிகள் நம்ம இப்படி சுத்தமா இல்லைன்னா இப்படி கிருமி வரும்ன்றது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்ப்போமா? பார்க்கலாம் வாங்க. Do you know about germs? நம்ம கிட்ட கேக்குறாங்க. So, germs are microorganisms that affect our body. They are found in all the places. If we do not maintain cleanliness, the germs will infect us and cause many diseases to us. Have you seen the book? புக்கில் இருக்கிறதா நான் வாசித்தேன். ஜேர்ம்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், சின்ன மினி, நம்மளால மைக்ரோ ஆர்கானிசம் மீன்ஸ் வாட்? நம்மளால கண்ணில் பார்க்க முடியாமல் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும் அந்த ஆர்கானிசம்ஸ். ஜேர்ம்ஸ் வந்து டாய்லெட்டில் இருந்தால் நீங்கள் டிவி ஆடில் வர்றது மாதிரி நீங்கள் போய் பார்க்கும்போது அங்கே ஜேர்ம் இருக்குமா? இல்லை. கிருமி இருக்குமா? இருக்காது. அப்படிதானே? ஸோ அது வந்து நம்மளால மைக்ரோஸ்கோப்பில் மட்டும் பார்க்க முடிகிற ஒரு மினி, ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ஆர்கானிசம், மைன்யூட்டான உயிரினம் தான் ஜெர்ம்ஸ், கிருமிகள். ஓகே, ஸோ தட் வில் அஃபெக்ட் யுவர் பாடி. அது வந்து நம்மளோட பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ தே ஆர் ஃபவுண்ட் இன் எல்லா இடத்துலையும், கிளென்லினஸ் இல்லாத எல்லா இடங்களையும் அது இருக்கும். நம்ம கிளீனாக மெயின்டைன்டாக இல்லைன்னா, நம்ம சுத்தபத்தமாக இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு நிறைய டிசீசஸ் இந்த ஜெர்ம்ஸ்னால நமக்கு உருவாகும். Okay, have you understood? So germs are microorganisms, mini organisms which cannot be seen with the naked eyes. அது வந்து cleanliness இல்லாத எல்லா இடங்கள்ல இருக்கு. They are found in all places and only if you are maintaining. நம்ம வந்து சுத்தமா இருந்தால் தான் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். நம்ம சுத்தமா இல்லைன்னா நமக்கு பல விதமான தொற்று நோய்களை வந்து உருவாக்கும் கிருமிகள். Have you understood? Okay, now ஹேண்ட் வாஷிங் பற்றி ஜஸ்ட் ஒரு டயலாக் கொடுத்துருக்காங்க, ஒரு டயலாக் கன்வர்சேஷன், உரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் வில் பி சீயிங். ப்ளீஸ் see your book while I am reading. மொபைல் பார்க்க கஷ்டமாக இருக்குது, தலை வலிக்குது, ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா புக் பாருங்க. புக்கில் இருக்கிற சேம் ஃபோட்டோ தான். when I read, place your fingers under each line as I read. Dialogue between Shruti and her mother. After playing outside, Shruti returns home. டயலாக் ஸ்ருதி அம்மாவும் பேச போகிறாங்க. அவங்களுக்கு இடையில நடக்கிற டயலாக் கன்வர்சேஷன் தான். ஸ்ருதி வந்து வெளியே விளையாடிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ என்ன டயலாக் கன்வர்சேஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்ருதி, மோம், ஐ எம் ஸோ ஹங்க்ரி, கிவ் மீ சம்திங் டு ஈட். அம்மா ரொம்ப பசிக்குதுமா, நீங்கள் எல்லாம் விளையாடிட்டு வரும்போது கேட்பீங்களா? அதே மாதிரி ஸ்ருதி கேட்குறாங்க, நான் ரொம்ப பசியாக இருக்கேன், ஏதாவது எனக்கு சாப்பாடு எடுத்து கொடுங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க? ஸ்ருதி, கோ அண்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். முதல்ல போய் கை கால் கழுவிட்டு வாங்க. வீட்டில் சொல்லுவாங்களா அப்படி? அதே மாதிரி தான் ஸ்ருதியோட அம்மாவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ருதி, நோ மாம், ஐ வாண்ட் டு ஈட் ஃபர்ஸ்ட் தென் ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ். இல்லை அம்மா, எனக்கு பசிக்குது, கையெல்லாம் போய் கழுவ முடியாது, நீங்கள் முதல்ல சாப்பாடு வைங்க அப்படின்னு, எனக்கு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் போய் கை கழுவுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. அம்மா சொல்கிறாங்க, நோ, யூ மஸ்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். யூ மஸ்ட், நீ முதல்ல விளையாடிட்டு வந்திருக்க, அதனால முதல்ல போய் வாஷ் பண்ண, உன் கையை வந்து கழுவி சுத்தப்படுத்து அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. மாம், இஸ் இட் நெசசரி டு வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங்? இப்போ ஸ்ருதிக்கு டவுட்டா, அம்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும், கொஞ்சம் லேசியான பொண்ணு அப்படிதானே, அதனால தான் சொன்னா கேட்கல, உங்களை மாதிரி இல்லை, நீங்கள் எல்லாம் ஆக்டிவ் கிட்ஸ் அப்படிதானே. ஸோ ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, ஏம்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கை கழுவணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மதர், எஸ், லுக் அட் ஹர் ஹேண்ட்ஸ், இஸ் இட் கிளீன் ஆர் டர்ட்டி? அம்மாவே கேட்குறாங்க. ஸ்ருதி வாயிலேருந்தே அப்படியே எடுக்க பார்க்குறாங்க. பாரு, உன் கையை பாரு, அது அழுக்கா இருக்கா நீட்டா இருக்கா அப்படின்னு. அப்போ அம்மா ஸ்ருதி என்ன சொல்றாங்க? மை ஹேண்ட்ஸ் ஆர் டூ டர்ட்டி மாம். ஆமா அம்மா, என் கை வந்து ரொம்ப ரொம்ப அழுக்கா இருக்கு, விளையாடிட்டு வந்தாங்கல்ல ஸ்ருதி, அதனால. ஸோ மதர், வேர் டஸ் த டர்ட் ஸ்டிக் இன் யுவர் ஹேண்ட்ஸ்? கையில் அழுக்கு எங்கே பற்றும்? இப்போ நம்ம அழுக்கான ஒரு பொருளை துடைக்கிறோம் எடுக்கிறோன்னா கை ஃபுல்லாக அழுக்காயிடும். மற்றபடி நம்ம வந்து விளையாடிட்டு வரோம், ஜஸ்ட் சும்மா வெளியே போயிட்டு வரோம், அப்போ அழுக்கெல்லாம் கையோட எங்கே வந்து மேக்சிமம் நிறைய அழுக்கு வந்து பற்றும்? நம்மளோட அண்டர் த ஃபிங்கர்ஸ், அப்படிதானே? அதான் ஸ்ருதி சொல்றாங்க, மை ஹேண்ட்ஸ் ஆர் டூ டர்ட்டி. வேர் டஸ் த டர்ட் ஸ்டிக் இன் யுவர் ஹேண்ட்ஸ்? ஸ்ருதி என்ன சொல்றாங்க? அண்டர் த நெயில்ஸ், இன் த ரிட்ஜஸ்.
நெயில்ஸுக்கு இடையில நம்மளோட ஃபிங்கர்ஸ் விரல்கள் இருக்குல்ல, விரலோட நகத்துக்கு இடையில தான் நிறைய அழுக்கு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி கை கழுவாம இருந்தா நம்ம நகம் இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில நிறைய அழுக்கு வரும். ஸோ அதான் ஸ்ருதி அப்படி சொல்றாங்க. அண்டர் த நெயில்ஸ், இன் த ரிட்ஜஸ். எஸ், தீஸ் ஆர் த பிளேசஸ் வேர் த ஜெர்ம்ஸ் ஆர் ஹைடிங். இங்கே தான் நிறைய கிருமிகள் ஒழிஞ்சிருக்கு. ஏன்னா அழுக்கு ஆய் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கலி ஜெர்ம்ஸ் வந்து, நம்ம ஏதாவது அசுத்தமான ஒரு பொருளை தொடுறோம், ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஜெர்ம்ஸ் வந்து அங்கே அக்யூமுலேட் ஆகும். அழுக்கு இருக்கும்போது ஜெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, அப்படியா, இஸ் இட் சோ? Then mother is explaining, yes, it is important to wash your hands. It is a simple habit that keeps you healthy. Mother starts explaining the importance of simple hand washing technique. அதாவது கை கழுவுறதுங்கிறது ஒரு பெரிய வேலையெல்லாம் இல்லை. பெரிய வேலையா? ஜஸ்ட் நம்ம அந்த வாஷ் பேசின் பக்கத்துல போறோம், இல்லை வாஷ்ரூம்குள்ள போயிட்டு ஒரு சோப் எடுக்கிறோம். இப்பெல்லாம் ஹேண்ட் வாஷஸ் நிறைய இருக்கு. இப்போ சானிடைசர் நிறைய யூஸ் பண்ண சொல்றாங்க, அப்படிதானே? கொரோனா வைரஸ் வந்து கம்ப்ளீட்டா அது ஆகணும்னா வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது கை நல்ல மாதிரி வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இன்னெல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ண முடியாத இடங்கள்ல சானிடைஸ் பண்ணணும். சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணி கையை வந்து சுத்தப்படுத்தணும்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதே மாதிரி நம்ம எங்க வெளியே விளையாட போயிட்டு வந்தாலும் சானிடைஸ் பண்ணலைன்னா கூட ரொம்ப சானிடைசர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். வீட்டில் நீங்க போறீங்கன்னா ஹேண்ட் வாஷ் இருக்கும், இல்லைன்னா சோப்ஸ் இருக்கும். அந்த சோப் யூஸ் பண்ணி நிறைய தேவையான அளவுக்கு சோப் எடுத்து நல்ல மாதிரி கையை நல்ல மாதிரி கழுவி சுத்தப்படுத்தணும். எப்படி சுத்தப்படுத்தலாம், அதான் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இது ஒரு சிம்பிள் ஹேபிட் தான். இது ரொம்ப கஷ்டமான ஹேபிட் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஹேபிட் தான். அது எப்பவுமே அந்த பழக்க வழக்கம் நமக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இனி உள்ள காலகட்டங்கள்ல இன்னும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ மோம் ஸ்டார்ட் எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கிற டெக்னிக்கை அம்மா வந்து ஸ்ருதிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதான் நெக்ஸ்ட் பேஜ். see your next page everybody. பேஜ் நம்பர் 67 பாருங்க. இதுல ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங் கொடுத்துருக்காங்களா? ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங் அதாவது நம்ம எப்பவுமே கையை காலை சுத்தமா வச்சிருக்கணும். வெளியே போயிட்டு வந்தாலே முகம், கை, காலு இதெல்லாம் கழுவணும். கழுவுனாதான் அந்த ஃப்ரெஷ்னஸும் உங்களுக்கு வரும். ஏதாவது நீங்க பொருள் எடுத்து சாப்பிட போறீங்க, இல்லை வீட்டுல வந்து இருக்கீங்கன்னா அது சுத்தமா இருந்தாதான் நமக்கும் ஒரு திருப்தியா இருக்கும். ஓகே, ஓகேமா? ஸோ என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெட் யுவர் ஹேண்ட்ஸ். செகண்ட், அப்ளை இனஃப் சோப். See your mobile, okay? So sorry, see your book, okay? Wet your hands, apply enough soap. Next, third point is rub the palms, rub the back of each hand together, rub both hands holding all fingers interlocked, rub the back of the fingers, rub the tip of the fingers, rub the thumbs and the ends of wrists, rinse both hands properly with enough water. இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு. அதாவது ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கே தனி ஒரு ஸ்டெப் இருக்குது. இதில் எவ்வளோ பேரோட வீட்டில் வந்து கரெக்டாக நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது. அதாவது நம்ம ஜஸ்ட் சோப் எடுப்போம், இப்படி கை வச்சு இப்படி உள்ளங்கை வச்சு அப்படியே சோப்பை லேத்தர் பண்ணி அப்படியே சோப்பை வந்து நொரப்படுத்தி அப்படியே கழுவிட்டு அப்படியே விட்டுருவோம், அப்படி தானே? அப்படி கழுவக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம கையை முதல்ல போய் சோப்பை வந்து எடுக்கக்கூடாது, முதல்ல கையை நனைக்கணும். see your mobile screen, see the first picture. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. இது வந்து உங்க புக்ல இல்லாத பிக்சர். இது வந்து இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியணுங்கிறதுக்காக நான் இந்த பிக்சர் போட்டிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, டேப் ஓபன் பண்ணி தண்ணி வச்சு கையை நனைக்கிறாங்க. see wet your hands with water. அதான் இந்த பேஜ்லயும் இருக்கு. இப்போ புக் பாருங்க. wet your hands with water. ஃபர்ஸ்ட் தண்ணியால கையை வந்து நனைக்கணும். அப்புறம் apply enough soap. அதான் அந்த செகண்ட் பிக்சர்ல உங்க புக்லயும் இருக்கு. அந்த பிக்சர் நல்ல மாதிரி இருக்கு, பட் அதை விட கொஞ்சம் கிளீனா நான் கொடுத்துருக்கேன். அது நெக்ஸ்ட் பேஜ் நம்ம போகும்போது பார்க்கலாம். ஓகே, அப்ளை இனஃப் சோப். தேவையான அளவுக்கு சோப் எடுத்து நம்ம கையில வைக்கணும். தென் யூ கேன் யூஸ் சோப் ஆர் ஹேண்ட் வாஷ். இப்போ ஹேண்ட் வாஷஸும் அவைலபிள் தான். ஸோ ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணலாம், சோப்பும் யூஸ் பண்ணலாம். அடுத்து ரப் த பாம்ஸ். வாட் யூ மீன் பை ரப் த பாம்ஸ்? இந்த பிக்சர் பாருங்க. see the picture which I am circling now. see rub the palms. உள்ளங்கையை வந்து நல்லா சோப் வச்சு ரப் பண்ணணும். அப்படியே லேத்தர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி நொர கிரியேட் ஆகும், ஃபார்ம், சோப் ஃபார்ம். ஓகே, தென்
rub the back of each hand together. ரெண்டு கையோட பின்னாடி பாகங்கள், கை உள்ளங்கை மட்டும் போதாது, பின் பக்கமும் நீங்க கையோட ரெண்டு பின் பக்கத்தையும் நல்ல மாதிரி கழுவணும். நல்ல மாதிரி கழுவணும் இல்ல, நல்ல மாதிரி சோப்பை வச்சு நல்ல மாதிரி ரப் பண்ணணும். நெக்ஸ்ட், ரப் போத் ஹேண்ட்ஸ் ஹோல்டிங் ஆல் ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக். அதான் இந்த செகண்ட் பிக்சர். சாரி, இந்த தேர்ட் செகண்ட் பிக்சர்ல இந்த பிக்சர் பாருங்க. see your mobile screen. see, rub both hands holding all fingers. எல்லா ஃபிங்கர்ஸையும் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணி இப்படி இன்டர்லாக் பண்ணி ஒரு கைக்கு மேல ஒரு கை வச்சு அந்த கை ஒரு கையோட விரல் இடைவெளியில இன்னொரு கையோட விரலை வச்சு அப்படியே தேய்க்கணும். அதாவது அந்த விரல் இடைகள்ல எல்லாம் வந்து அழுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த விரல் இடைகளை வந்து நல்ல மாதிரி ரப் பண்ணணும் சோப் வச்சு. தென் ரப் த பேக் ஆஃப் ஃபிங்கர்ஸ் ஒவ்வொரு விரலோட பின் பகுதிகள்லையும் வந்து நீங்க சோப் போட்டு நல்ல மாதிரி ரப் பண்ணணும். தென் ரப் த டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ். டிப்ல தான் அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா ஸ்ருதி, அண்டர் த நெயில்ஸ் அண்ட் இன் த ரிட்ஜஸ். அதனால டிப் விரல் நுனிய நல்ல மாதிரி சோப் போட்டு ரப் பண்ணணும். தென் ரப் த தம்ஸ் அண்ட் எண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்ட். தம்ஸ் கட்டை விரலையும், ரிஸ்ட்னா என்ன, மணிக்கட்டை தெரியும்ல, கை முடியக்கூடிய பாகம், ஐ மீன் கை தொடங்கக்கூடிய பாகம். கை கை இருக்கு, நம்ம கையோட உள்ளங்கை வந்து தொடங்கக்கூடிய இடம், அதுதான் மணிக்கட்டை. தெரியும்ல மணிக்கட்டை? that you have to rub the thumbsனா ரெண்டு கட்டை விரலையும் நல்லா சுத்தி அப்படியே ரப் பண்ணி விட்டுட்டு ரிஸ்ட் மணிக்கட்டை வரைக்கும் நல்லா சோப்பு போடணும். தென் rinse both hands properly with enough water. தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து நல்ல மாதிரி, அதுக்குன்னு தண்ணி சுருன்னு திறந்து வைக்க கூடாது, ரொம்ப கம்மியாவும் வைக்க கூடாது. இந்த சோப்பு ஃபுல்லா போகணும். அப்பதானே நம்ம அப்படியே ரப் பண்ண இந்த லேத்தர் ஃபுல்லா அந்த சோப்போட நுரை ஃபுல்லா போற அளவுக்கு நல்ல மாதிரி கையை வந்து வாஷ் பண்ணணும் தண்ணி வச்சு. ஓகேமா? see the next picture. அதுல கொஞ்சம் கூட கிளியரா இருக்கும். இனி எல்லாருமே வந்து மொபைல் ஸ்கிரீன் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி வச்சு கையை நினைக்கிறாங்க. தண்ணி வச்சு கையை நினைக்கிறாங்க. அடுத்த வந்து சோப் எடுக்கிறாங்க. இந்த ரோஸ் கலர்ல சோப் வந்து கையில டிஸ்பென்சர் சோப் வச்சு கை நினைக்கிறாங்க. அப்படியே கையை வந்து டேப் கிட்ட கொண்டு போறாங்க. ரெண்டு உள்ளங்கையையும் see the third picture. ரெண்டு உள்ளங்கையையும் நல்ல மாதிரி சோப் போட்டு அப்படியே ரப் பண்றாங்க. அந்த ஆரோ மார்க்ஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுல உங்களுக்கு கிளியரா புரியும். நல்லா வந்து கையை சுத்தி அப்படியே சோப் போட்டு உள்ளங்கையை அப்படியே சுத்தி வாஷ் பண்ணணும். அடுத்தது ரப் த ரைட் பாம் ஓவர் த லெஃப்ட் ஹேண்ட். அதாவது ஒவ்வொரு கையும் லெஃப்ட் ஹேண்ட் மேல ரைட் ஹேண்ட் வச்சு அப்படியே இன்டர்லாக் பண்ணி ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ணி வாஷ் பண்ணும். பின்னாடி கையோட பின்னாடி கழுவிட்டு கையோட பின்பக்கம் see this picture, fourth picture. கையோட பின்னாடி நல்ல மாதிரி கழுவிட்டு ஒவ்வொரு விரல் இடையையும் வந்து இன்னொரு கையோட விரல்கள் வச்சு நல்ல மாதிரி ரப் பண்ணி வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட், ரப் பண்ணி சோப்பை நுரைய உண்டாக்கணும். தென் ரப் யுவர் ஹேண்ட்ஸ் பாம் டு பாம் வித் இன்டர்லேஸ் ஃபிங்கர்ஸ். திரும்பவும் கையோட, அதாவது கைய பாம்னா உள்ளங்கைய வந்து அப்படியே குமிச்சு அப்படியே ரெண்டு இடைவெளியும் எப்படி நீங்க பின்பக்கம் செஞ்சீங்களோ அதே மாதிரி உள்ளங்கையில நீங்க செய்யணும். அது இந்த படம் பார்த்தா உங்களுக்கு கிளீனா புரியும். அதுக்கப்புறம் ரப் த பேக் ஆஃப் யுவர் ஃபிங்கர்ஸ் அகெயின்ஸ். பின்னாடி விரலோட பின்னாடி பின் பாகத்தை நல்ல மாதிரி வாஷ் பண்ணணும். ஓகே, இன்டர்லாக் பண்ணி நல்ல மாதிரி விரல் இடைகளை எல்லாம் நல்ல மாதிரி அதுல சோப் படுற மாதிரி நல்ல மாதிரி கையை வாஷ் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் தம்பை எப்படி வாஷ் பண்றாங்க பாத்தீங்களா? பாருங்க அந்த பிக்சர்ல பாருங்க. தம்பை இப்படியே கையை வச்சு இன்னொரு கை வச்சு நல்லா லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் நம்ம வாஷ் ரின்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணும், ரைட் ஹேண்டை வச்சு அந்த தம்பை கம்ப்ளீட்டா பிடிச்சு அப்படியே சுத்தி வாஷ் பண்ணணும். வாஷ் இல்ல, ரப் பண்ணணும், சோப் வச்சு ரப் பண்ணணும். தென் நல்ல மாதிரி ஃபிங்கர் டிப்ஸை வந்து ரப் பண்ணணும். see your eighth picture.
சோப்பு உள்ளங்கையில வந்து ரைட் ஹேண்டோட ஃபிங்கர் டிப்பை தான் நீங்க வாஷ் பண்றீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சு நல்லா டிப்பை ரைட் ஹேண்டோட ஃபிங்கர் டிப்ஸை வந்து நல்ல மாதிரி ரப் பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டோட உள்ளங்கையில ரைட் ஹேண்டோட ஃபிங்கர் டிப் வச்சு ரப் பண்ணணும். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? இந்த பிக்சர்ஸ் பாருங்க. இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட இந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். லாஸ்ட் நல்ல மாதிரி தேவையான அளவுக்கு இந்த சோப்பு நுரையெல்லாம் போறது அளவுக்கு நல்ல மாதிரி வாஷ் அவுட் பண்ணணும். இந்த மெத்தட்ல தான் எல்லாருமே கை கழுவணும். இனிமே உங்க வீட்டில் கை கழுவுறீங்கன்னா கொஞ்ச நேரம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. போய் சாப்பிடணும் இல்லைன்னா உடனே கை கழுவிட்டு வந்துடணும்ப்பா அப்படின்ற அந்த ஒரு வெப்ராளத்துல போய் கை கழுவிட்டு வந்துடக்கூடாது. போய் டைம் எடுத்து தான் நீங்க கழுவணும். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் டாபிக்? இது வந்து ரொம்ப நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதோட ரீசன் என்ன தெரியுமா? இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு பின்னாடியும் இருக்கு, உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாவும் கொடுத்துருக்காங்க, பின்னாடியும் இருக்கு. ஸோ இதை கரெக்டா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி வந்து வெட் யோர் ஹேண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வெட் யோர் ஹேண்ட்ஸ், தென் அப்ளை இனஃப் சோப், தென் ரப் த பாம்ஸ். உள்ளங்கைய ஃபர்ஸ்ட் தண்ணி எடுங்க. அப்புறம் வந்து first I'll tell in English, then I'll translate in Tamil. Okay. First, wet your hands, apply enough soap, rub the palms, rub the back of each hand together, rub both hands holding all fingers interlocked, rub the back of fingers, rub the tip of the fingers, rub thumbs and the ends of wrist, rinse both hands properly with enough water. தண்ணி எடுங்க, சோப் யூஸ் பண்ணுங்க, உள்ளங்கை ரெண்டையும் ரப் பண்ணுங்க. ரெண்டு கையோட பின்பாகங்களையும் வந்து நல்லா சோப் போட்டு உரசுங்க. தென் போத் ஹேண்ட்ஸ் எல்லா ஃபிங்கர்ஸும் வந்து ஹோல்ட் ஆன் இன்டர்லாக் பண்றது மாதிரி எல்லா விரல் இடைகளையும் வந்து ஒவ்வொரு கை வச்சு மாறி மாறி கைகள் வச்சு அப்படியே ரப் பண்ணி ரின்ஸ் பண்ணுங்க. தென் ரப் த பேக் ஆஃப் ஃபிங்கர்ஸோட பின் பாகங்களை வந்து உள்ளங்கையில வச்சு அப்படியே ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்க, ரப் பண்ணி ரின்ஸ் பண்ணுங்க. தென் ரப் த டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸோட டிப் விரல் நுனிகளை வந்து நல்ல மாதிரி சோப் வச்சு ரப் பண்ணுங்க. தென் ரப் த தம்ஸ், கட்டை விரலையும் ரிஸ்டையும் கட்டை விரலையும் மணிக்கட்டை வரைக்கும் நல்ல மாதிரி சோப்பு வச்சு ரப் பண்ணுங்க. தென் ரின்ஸ் போத் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி வித் இனஃப் வாட்டர். தேவையான அளவு தண்ணி எடுத்து இந்த சோப்பு நுரை போற வரைக்கும், அந்த அழுக்கெல்லாம் போற வரைக்கும் நல்ல மாதிரி கையை வந்து டேப் வாட்டர்ல காமிச்சு அப்படியே வாஷ் பண்ணுங்க. ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? Have you understood, students? This is very important. That's why I took so much time to explain this, because பின்னாடி ரெண்டு ஆக்டிவிட்டீஸ்லயும் இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ listen, I hope you would have listened properly. Next, let us draw a germy hand. இது சும்மா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. அதாவது நம்ம கை வந்து நீங்க நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. சும்மா ஒரு பிளெயின் பேப்பர்ல கையை வச்சுட்டு அப்படியே இன்னொரு லெஃப்ட் ஹேண்டு அப்படியே பிளெயின் பேப்பர் மேல வைங்க. ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி அந்த கையோட அவுட்லைன் அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்க. ட்ரேஸ் பண்ணிட்டு அங்க எங்கே ஜெர்ம்ஸ் வரைஞ்சு வைங்க. see the picture, see everybody, see your book. அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வந்து அப்படியே கை ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிக்சர்ல அப்படியே ஹேண்ட்ஸ்ல வந்து அங்கங்கே ஜெர்ம்ஸ் இருக்கிறது மாதிரி. அடுத்த பிக்சர்ல அப்படியே கலர் பண்ணியிருக்காங்க. இது சும்மா நமக்கு ஒரு அவேர்னஸ் வர்றதுக்காக. அவேர்னஸ் மீன்ஸ் வாட்? விழிப்புணர்வு வர்றதுக்கு. இவ்வளோ ஜெர்மி ஹேண்ட் இருந்தா நம்ம சாப்பிடும்போது இவ்வளோ ஜெர்ம்ஸ் இருந்தா நல்லா இருக்குமா? அந்த ஜெர்ம்ஸும் கூட சேர்ந்து தானே வயிற்றுக்குள்ள போகும். அப்போ உங்களுக்கு டயரியா வரும், காலரா வரும், இந்த மாதிரி பல தொற்று நோய்கள் வரும். கொரோனா கூட என்னது, நம்ம வந்து அசுத்தமான ஒரு இடத்துல கையை வந்து தொட்டுட்டு, வைரஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கையை வந்து தொட்டுட்டு, மூக்க வாயில எல்லாம் கை போடக்கூடாது. கை சுத்தம் பண்ணிட்டு தான் போடணும். முகம் பக்கத்திலே கை கொண்டு போகணும்னு எதுக்கு சொல்றாங்க? அங்க இங்க ஜெர்ம்ஸ் வந்து ஒட்டி இருக்கும். அப்படித்தானே? அப்ப நம்ம போய் ஏதாவது ஒரு அசுத்தமான இடத்துல கை வச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள கையும் காலும் ஒன்றும் கழுவாம வந்து அங்க எங்கேயும் சாப்பிடுவோம், இல்லைன்னா எங்கேயாவது கை வைப்போம். இப்போ வந்து ஃபுல் கொரோனா வைரஸ் அட்டாக் ஆகும். ஸோ நம்ம சுத்தமா இருந்தோம், நம்ம பாடியை வந்து ஸ்ட்ரெங்தா வச்சிருந்தோம், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னா கொரோனா வைரஸ்ல எந்த நோய் தொற்று வந்தாலும் நமக்கு ஒண்ணுமே ஆகாது. Okay, students. Next page. See, this I have explained. You can see the picture. This 8 pictures. See your mobile screen ma. In the 9 pictures எப்படி
இருக்குன்றது பாருங்க. இதே ஃபார்மேட்ல கை கழுவுனா நல்லது. கை கழுக ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் வெரி குட் ஹேபிட். இட்ஸ் a very good habit. Teach your brothers or sisters also, because that is very important. இனி உள்ள லைஃப் ஸ்டைல்ல நம்ம வந்து ப்ராப்பரா கிளென்லினஸோட ஹெல்த்தியா இருந்தாதான் நமக்கு நல்லது. ஓகேமா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ். டேக் யூர் நெக்ஸ்ட் பேஜ்மா. எவ்ரி ஒன் டேக் யூர் நெக்ஸ்ட் பேஜ். சி, அதில் ஒரு ஆக்டிவிட்டி ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஜஸ்ட் நான் ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதில் உங்களோட பேர் எழுதுங்க. see your mobile screen, write your name in this name column, and germs. Do germs make people sick? ஜெர்ம்ஸ் வந்து மனுஷங்களை வந்து சிக் ஆக்குமா, உடம்பு சரியில்லாம ஆக்குமா? எஸ், அதான் எஸ்ன்னு டிக் பண்ணியிருக்கேன். கேன் யூ சி ஜெர்ம்ஸ்? ஜெர்ம்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், கிருமிகள் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லியிருந்தா இப்போ கிளாஸ்ல கவனிச்சிங்களா? அப்போ நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? நோ, அதான் நோ டிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது, வேர் ஆர் த ஜெர்ம்ஸ் ஃபவுண்ட்? ஸ்ருதி கேட்கும் போது அம்மா வந்து சொல்றாங்களா, ஜெர்ம்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, அன்கிளீனான இடங்கள்ல இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதான் நான் கொடுத்துருக்கேன். germs are found everywhere. germs are also found in unhygienic body parts. நம்ம கிளீன் இல்லாத, கிளென்லினஸ் இல்லாத, இப்போ கையோ காலோ வந்து ஏதாவது அழுக்கான இடத்துல கையோ காலோ வந்து கையை வச்சு பிடிச்சிட்டு காலை வச்சு அவுட்டிட்டு நீங்க வரீங்கன்னா அந்த இடத்துல நீங்க கழுகாம இருக்கிறது வரைக்கும் அங்க ஜெர்ம்ஸ் வந்து இருக்கும். நீட் இல்லாத பிளேசஸ்ல நம்ம போயிட்டு வரும்போது நம்ம கையிலையோ கால்லையோ உடம்புல இருக்க எந்த பாடி பார்ட்ஸ்லயோ அன்ஹைஜீனிக்கான இடங்கள்ல, நெயில்ஸுக்கு இடையில இங்க எல்லாம் வந்து ஜெர்ம்ஸ் இருக்கும். ஸோ ஐ ஹவ் given germs are also found in unhygienic body parts. See the mobile screen, everybody. See, germs are found everywhere. Sorry, germs are found everywhere. Germs are also found in unhygienic body parts. Next, what can I do to avoid spread of germs? இந்த கிருமிகள் தொற்று வந்து குறையணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் கொஸ்டின். See the book, everybody. Second question, what is the question? What can I do to avoid the spread of germs? இந்த கிருமி தொற்று குறையணும்னா நான் என்ன பண்ணணும்? So I have given the answer as wash your hands properly with soap. வாஷ் யோர் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி வித் சோப். எந்தெந்த ஸ்டெப்பில் வாஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அது மாதிரி வாஷ் பண்ணணும். ஓகே, தென் யூஸ் ஹேண்ட் கர்ச்சீஃப் வைல் காஃபிங் ஆர் ஸ்னீசிங். வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஜஸ்ட் 2 தான் அவங்க மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஹவ் given this 2. ஃபர்ஸ்ட் ஒன், வாஷ் யோர் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி வித் சோப். யூஸ் ஹேண்ட் கர்ச்சீஃப் வைல் காஃபிங் ஆர் ஸ்னீசிங். சுமைக்கும் போதோ தும்மும் போதோ வந்து இருமல் அல்லது தும்மல் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப், ஒரு டவல், டர்க்கி மாதிரி ஒரு டவல் வச்சு அதை அப்படியே பொத்திடணும். இல்லைன்னா ஜஸ்ட் அது வந்து போக விடாம, அதாவது வெளியே இன்னொரு ஆளுக்கு வந்து அந்த ஸ்னீஸோ காஃப்லயோ உள்ள ஜெர்ம்ஸ் வந்து அட்டாக் ஆகாத விதத்துல மாறி நின்று அப்படியே காஃபோ ஸ்னீஸோ பண்ணணும். coughing or sneezing means what? இருமுறதும் தும்முறதும். Okay, so use handkerchief while coughing or sneezing. Have you understood this, students? Then think soon. See, Preeti often bites her nails. Is it good habit? Is it a good habit? Give reason. Biting nails ரொம்ப good habit. ரொம்ப நல்ல அந்த பழக்க வழக்கமா biting nails? தப்பு, அப்படிதானே? நம்ம வந்து சும்மா நெயில் பைட் பண்றது ஒரு வெரி பேட் ஹேபிட். ஸோ அது அந்த ஹேபிட் யாருக்காவது இருந்தா அதை கண்டிப்பா நீங்க மாத்தணும். இட்ஸ் அ வெரி வெரி பேட் ஹேபிட். சாரி, ரொம்ப பெருசாகும்போது வேற இடங்கள்ல எல்லாம் போய் நீங்க அப்படியே நகம் கடிச்சிட்டு இருந்தா ரொம்ப மோசமா நினைப்பாங்க. அதனால அந்த கேரக்டர் இருக்குன்னா அதை அப்படியே விட்டுடுங்க. இட்ஸ் அ வெரி வெரி பேட் ஹேபிட். Okay, so I have given the answer as biting nails is a bad habit because germs are found under nails and in the ridges. Biting nails is a bad habit. எதனால? Because germs are found under the nails and in the ridges. ஸ்ருதி சொன்னாங்கல்ல, நெயில்ஸும் ரிட்ஜஸ்க்கும் இடையில வந்து germs இருக்குன்னு, அதுதான். ஸோ யாருமே நெயில்ஸ் பைட் பண்ணக்கூடாது. ஷுட்ன்ட் பைட் யுவர் நெயில்ஸ். இட்ஸ் அ வெரி பேட் ஹேபிட். ஜெர்ம்ஸ் வில் பி ஃபவுண்ட் உங்களோட விரல் நுனி, அதாவது நகத்தோட இடையில எல்லாம் வந்து ஜெர்ம்ஸ் இருக்கும், அழுக்கு இருக்கும். அதனால யாரும் நகம் கடிக்க கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூ சி, டூ யூ நோ, ஒரு அமேசிங் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. குளோபல்
Hand washing day is observed on October 15th. Globally இந்த உலகம் முழுக்க ஒரு ஹேண்ட் வாஷிங் டே ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம், இல்லை சில்ட்ரன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, இதெல்லாம் செலிப்ரேட் பண்றோம்ல. இதே மாதிரி ஹேண்ட் வாஷிங் டே, அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ நீங்க படிப்பீங்க என்னெல்லாம் டேஸ் வந்து இருக்கு குளோபலி, என்னெல்லாம் டேஸ் வந்து செலிப்ரேட் இல்லை, இதெல்லாம் செலிப்ரேட் இல்லை, அதுக்காக ஒரு அதோட முக்கியத்துவம் புரிய வைக்கிற, இம்பார்ட்டன்ஸ் புரிய வைக்கிறதுக்காக அப்படி ஒரு டேயை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே. என்னைக்கு? October 15th. உங்களோட ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல எல்லாம் இருக்குமா இருக்கலாம். அதனால இதெல்லாம் கரெக்டாக படிங்க. இதெல்லாம் அமேசிங் ஃபேக்ட்ஸ், உங்களுக்கு தெரிகிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த வயசுல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகேம்மா? குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் when? October 15th. See a book, everybody. Think and discuss. Last in the page last one. Arun usually eats food or snacks without washing hands properly. Is it correct? Give reason. Correct-ஆ? நம்ம ஸ்நாக்கோ ஃபுட் ஐட்டம்ஸோ வந்து கை கழுவாம வாஷ் பண்றது ரொம்ப நல்ல ஹேபிட்டா? ரொம்ப நல்ல ஹேபிட், அப்படிதானே? இல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப பேட் ஹேபிட். யூ ஷுட் ஆல்வேஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். நீங்கள் ஸ்நாக் இல்லை தண்ணி எடுத்து குடிக்கிறதா இருந்தாலும் கூட கை வாஷ் பண்ணிட்டு குடிங்க. இட்ஸ் அ வெரி குட் ஹேபிட். கை எப்போவுமே சுத்தமாக வச்சதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு பொருளையும் வாய்க்குள்ள நீங்கள் வைக்கணும். மூக்கு நம்ம இந்த மூக்கில் சளி வரும்போது மூக்கில் வந்து இப்படி பண்ணுவோம்ல, மூக்குல இருந்து அப்படியே சளி எடுத்து வெளியே வைப்போம்ல, மூக்கு இப்படி பண்ணி, அப்போ கூட நீங்க கை கழுவிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் மூக்குல மேலே கை வைக்கணும். ஸோ நம்ம முகத்துல எங்கேயாவது கை வைக்கிறோம்னா கையை ப்ராப்பரா வாஷ் பண்ணுங்க. கண்ணு கழிக்குது, கண்ணு வந்து கண்ணு கழிக்கும் போது கை வந்து கண்ணில் வைக்கிறீங்கன்னா கையை வாஷ் பண்ணிட்டு கண்ணில் வைங்க. ஓகே, எப்பவுமே கை சுத்தமா வச்சதுக்கு அப்புறம் தான் முகத்திலேயே கையை வந்து கொண்டு போகணும். ஓகே, தேவையில்லாம முகத்தை சொறிகிறது, காது சொறிகிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. வெரி பேட் ஹேபிட்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் ராங் ஆஸ் germs in dirty hands will infect us. Is it correct? It is wrong. This habit is wrong. What? Eating snacks or food items without washing our hands is really wrong. அதெல்லாம் நான் கொடுக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கேன். See the mobile screen. See the mobile screen, everybody. It is wrong as germs in dirty hands will infect us. அழுக்கான கையில இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் வந்து நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணும். அதனால இட்ஸ் ராங் டு eat food items without washing. Have you understood, students? Have you understood this page? Write the answers properly. இதை வந்து இப்பமே காப்பி பண்ண வேண்டாம், கிளாஸ் கவனிக்க முடியாது, காப்பி பண்ணாதீங்க. நான் தனியா ஒரு போட்டோ போட்டிருக்கேன், பாத்தீங்களா? அந்த போட்டோ பார்த்து எழுதுறா போதும். இப்போ எழுதி எடுக்காதீங்க, உங்களுக்கு எதுவுமே புரியாது. Next page. Sorry. Using toilets. First we have studied about what was the first topic? What was the first topic? Hand washing. Second topic is using toilets. In the cleanliness la first topic the hand washing, second topic we are going to using toilets. See, in the world, I am reading first. Look your book. Look and listen properly. Okay ma? In the world, nearly 1 billion people have no access to toilet at all, and they are forced to open defecation. Open defecation spreads diseases such as cholera and diarrhea. Groundwater is polluted by toilets, and it also causes diseases. Children also get affected by intestinal worms, which causes anemia. So it is necessary to use toilets. World Toilet Day is observed on November 19th. Have you seen that? World Toilet Day is observed on November 19th. Hand washing day என்னைக்கு? October 15th. Now, globally World Toilet Day என்னைக்கு? November 19th. புரிஞ்சுதா இந்த அமேசிங் ஃபேக்ட்? அப்போ யூசிங் டாய்லெட்ல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த உலகத்துல நியர்லி 1 பில்லியன் பீப்புளுக்கு ஆக்சஸா, அதாவது க்ளோஸ்டு டாய்லெட்ஸ் கிடையாது, பப்ளிக் டாய்லெட்ஸ் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து கிராமங்களில் சின்ன சின்ன இடங்கள்ல இருப்பாங்க, ஓப்பன் வெளி இடங்களில் போய் வந்து கழிவு வெளியேற்றம் செய்வாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு பப்ளிக் டாய்லெட்ஸ் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக டாய்லெட்ஸ் வேணும்.
ஒரு ஊர்ல இத்தனை பேருக்கு இத்தனை டாய்லெட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாரும் க்ளோஸ் டாய்லெட்ஸ், இப்ப நம்ம ஊர்ல மேக்சிமம் நம்ம வீட்டுக்குள்ளே டாய்லெட் வந்து சாரி சாரி நம்ம ஊர்ல வந்து இப்போ இப்போ நம்ம வீட்ல எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து டாய்லெட்ஸ் அப்படி வாஷ்ரூம்ஸ் வைக்கிறாங்க. இல்ல வீட்டுக்கு வெளியில வாஷ்ரூம்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணலாம். ஆனா சில இடங்கள்ல ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு பப்ளிக் டாய்லெட்ஸ் அப்படி வீட்ல பெரிய வசதிகள் உள்ள நம்மள மாதிரி வீடெல்லாம் அவங்க கட்டல. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரே ஒரு ரூம்ல தான் எல்லாமே இருக்கும். சாப்பிடுறது, தூங்குறது எல்லாம் ஒரே ரூம்ல தான் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் தான் மக்களுக்கு கொ கட்டி குடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஸோ, அப்போ அப்போ வந்து என்ன ஆகும்? அவங்களுக்கு டாய்லெட்ஸோட வசதிகள் கம்மியான ஊர்களும் இருக்கு. உலகத்துல இருக்கு, நம்ம நாட்டுல இந்தியாலே இருக்கு. ஓகே. ஸோ, தண்ணி பிரச்சனை இருக்கும். ஸோ, அப்ப அந்த மாரி சிச்சுவேஷன்ல கொஞ்சம் பேர் வந்து தே ஆர் ஃபோர்ஸ்ட் டூ, வேற வழி இல்லாம வெளி இடங்கள்ல தான் போய் கழிவு வெளியேற்றம் செய்ய வேண்டிய நிலைமை. ஸோ அப்படி செய்யறதுனால என்ன வருமா? அப்படி செய்யறதுனால என்ன வரும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி நம்ம டாய்லெட்ல போற விஷயம் வந்து வெளிய போனா நல்லா இருக்குமா? பல பல நோய் வரும். அப்படிதானே? அதுல வந்து அந்த இன்செக்ட் கேரியர்ஸ் வந்து அந்த வந்து கழிவுல போய் இருந்துட்டு வந்து பல பல எக்ஸ்போஸ்டான ஃபுட் ஐட்டம்ஸ்ல இதுலயோ போய் உட்காந்து இருந்து என்னெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ், ஒரு நிறைய தொற்று நோய்கள் வரும். அதனால கழிவு வந்து கழிவு வெளியேற்றம் செய்து எங்க நம்ம சானிடேஷனுக்குள்ள தள்ளி விட்டுடணும். அப்படிதானே? அதை வந்து நம்ம வந்து வெளியே அப்படியே இதாக்கி வச்சா நல்லது. அது நல்ல ஒரு இட்ஸ் நாட் அட் ஆல் அ பேட் குட் ஹேபிட், இட்ஸ் அ பேட் ஹேபிட். ஸோ அதனால தான் யூஸ் டாய்லெட்ஸ். அதே மாதிரி இந்த வெளியே போகும்போது எங்கேயாவது நின்று யூரின் பாஸ் பண்ணுறது, பப்ளிக் பிளேசஸில் நின்று யூரின் பாஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேட் ஹேபிட். பிகாஸ் ஏன் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? இப்போ உங்களுக்கு அதோட முக்கியத்துவம் புரியுதா? எதனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு? பிகாஸ் இட் வில் காஸ் செவரல் டிசீசஸ், இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். நிறைய தொற்று நோய்கள் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. ஓகே. ஸோ ஓப்பன் டிஃபெகேஷன். ஓப்பன் டிஃபெகேஷன்னா என்ன? வெளி நிலங்கள்ல போய், வெளி இடங்கள்ல போய் கழிவு வெளியேற்றம் செய்யறது. புரிஞ்சுதா? ஸோ டாய்லெட்டோட ஆக்சஸ் இல்லாததுனால நிறைய பேர் வந்து ஓப்பன் டிஃபெகேஷன் தான் ஃபோர்ஸ், அவங்க வேற வழி இல்லாம அங்க போறாங்க. பட் அதுவும் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பன் டிஃபெகேஷன் ஸ்ப்ரெட்ஸ் டிசீசஸ் சச் அஸ் காலரா, டயரியா. டயரியானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டயரியா இந்த வயிற்றுப்போக்கு. வயறு வயர் வந்து லூஸ் ஆகி மோஷன் வந்து லூஸா போகும்ல, அதான் டயரியா. லூஸ் மோஷன். ஓகே. டயரியா. தென் கிரவுண்ட் வாட்டர் இஸ் பொல்யூட்டட் பை. ஸோ ஓப்பன் டிஃபெகேஷன் வந்து காலரா, டயரியா போன்ற தொற்று நோய்கள் வந்து உருவாக்கும். தென் கிரவுண்ட் வாட்டர் இஸ் ஆல்சோ பொல்யூட்டட் பை டாய்லெட்ஸ் அண்ட் இட் ஆல்சோ காசஸ் டிசீசஸ். நம்ம வந்து வெளி இடங்கள்ல மழை கழிவு ஏற்றம் செய்யும்போது நம்ம நிலத்தடி நீர் வந்து அசுத்தமாகுது. ஓகே. ஸோ சில்ட்ரன் ஆல்சோ கெட் அஃபெக்டட் பை இன்டெஸ்டைனல் வார்ம்ஸ் விச் காசஸ் அனிமியா. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு தான் இது ரொம்ப தொற்று ஈஸியா பரவும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஏன் ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? கொரோனா வைரஸ் வந்ததுனால நமக்கு வந்து அந்த தொற்று, அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு டே பை டே. ஸோ நீங்க பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வரும்போது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் படுறதுக்கு ஜாஸ்தி. உங்களை வந்து ஆல்வேஸ் வந்து மாஸ்க் போட்டுட்டு கை வாஷ் பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்க முடியுமா? ஸ்கூல்ல வந்து படிப்பீங்களா? இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பீங்களா? சொல்லவே முடியாது. அப்படிதானே? நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருப்பீங்க. 1 மீட்டர் 2 மீட்டர் அகலம் வச்சு விட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்ப இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகுறதுனால தான் அந்த ஸ்கூல்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது ஏன் க்ளோஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு எல்லாம்? நீங்க எல்லாம் ஸ்மால் கிட்ஸ், சின்ன பிள்ளைங்க, அப்படிதானே? அப்போ உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இன்னும் வேகமா இருக்கும். நமக்கு நல்ல மாதிரி அதுக்குன்னு பயப்படக்கூடாது. நமக்கு நல்ல உடல் சக்தி, நமக்கு நல்ல வந்து இம்யூன் பவர் இருக்குன்னா ஒரு நோயும் ஒன்றும் உங்களை செய்யாது. ஸோ அதனால ஈட் ஹெல்தி. ஓகே. நோஞ்சா மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல மாதிரி ஹெல்தியான ஃபுட் எடுக்கணும். ஓகே. ஸோ children also get affected by intestinal worms. What do you mean by intestinal worms? குடல் புழுக்கள். குடல் புழுக்கள் வந்து
சில்ட்ரனுக்கு குழந்தைங்களுக்கு உருவாகும். அது வந்து which leads to anemia. What do you mean by anemia? இந்த இரத்த சோகம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அனீமியான்னு ஒரு டிசீஸ் இருக்கு, தான் இரத்த சோகம். ஓகே, ஸோ குடல் புழுக்கள் காஸ் பண்ணி இட் வில் லீட் டு அனீமியா. ஸோ ஓப்பன் டிஃபெகேஷன் இஸ் இன்ஃபெக்ட்ஸ் ஹெவிலி டு சில்ட்ரன். குழந்தைங்களை அது மிகவும் அதிகமா பாதிக்கும். ஸோ இட் இஸ் நெசசரி டு யூஸ் டாய்லெட்ஸ். அதனால தான் டாய்லெட் யூஸ் பண்றது ரொம்ப. ஸோ நம்ம க்ளோஸ் டாய்லெட்ல தான் எப்பவுமே மல கழிவேற்றம் மல வெளியேற்றம் கழிவு வெளியேற்றம் வந்து செய்யணும். அது ஓப்பன் பிளேசஸ்ல செஞ்சா இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் வரும். கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் வந்து பாதிக்கும், காலரா அப்புறம் டயரியா எல்லாம் அஃபெக்ட் ஆகும். குழந்தைங்களுக்கு இன்டெஸ்டைனல் வார்ம்ஸ் வரும். அது வந்து ஃபைனலி இட் லீட்ஸ் டு அனிமியா, இரத்த சோகம். ஸோ அதனால எப்பவுமே நம்ம டாய்லெட்ஸ் க்ளோஸ் டாய்லெட் யூஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் வை தே ஆர் அப்சர்விங் வேர்ல்ட் டாய்லெட் டே ஆன் November 19. அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி ஒரு வேர்ல்ட் டே அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, வேர்ல்ட் டாய்லெட் டே on November 19th. Have you understood? Next, why is it important to have a toilet? See your book. Having a toilet prevents diseases like cholera. Having a toilet காலரா மாதிரி, டயரியா, காலரா மாதிரியான நோய்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணும், தடுக்கும். ஆஃபர்ஸ் ப்ரைவசி, நமக்கு ஒரு ப்ரைவசி, ஒரு சுய என்ன என்ன சொல்றது, ஒரு ப்ரைவேட்டான ஸ்பேஸ்ல நம்ம இருக்கலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கலாம். ப்ரைவேட் நம்ம வெளியே இருந்து மலை கழுவேற்றம் செய்யறதுக்கும் ஒரு க்ளோஸ்டு பிளேஸ்ல இருந்து மலை கழுவேற்றம் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, அப்படிதானே? ஸோ அதனால நம்ம ஒரு ப்ரைவசியா இருக்கலாம், நமக்கு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ப்ரைவசி கிடைக்கும். அதான் நெக்ஸ்ட் லைன் இஸ் கன்வீனியன்ட், கொஞ்சம் கூட வசதியா நமக்கு இருக்கும். பிரைவசியா வசதியா இருக்கும், அப்படிதானே? கன்வீனியன்ட் மீன்ஸ் வாட்? வசதியா இருக்கு. இஸ் சேஃப். சேஃப் மீன்ஸ் வாட்? பாதுகாப்பான இடம். வெளியே செய்யறது சேஃபா இருக்குமா? உள்ளயா? உள்ள டாய்லெட், க்ளோஸ் டாய்லெட், பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணாதான் சேஃபா இருக்கும். ஓகேமா? ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓப்பன் டிஃபெகேஷன், வாட்டர் போர்ன் டிசீசஸ். வாட்டர், ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுறதுனால வாட்டர் போர்ன் டிசீசஸ் லைக் டயரியா, அந்த மாதிரி நிறைய டிசீசஸ். வாட்டர் போர்ன்னா என்ன? வெள்ளம், அந்த அசுத்தமான தண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அசுத்த தண்ணியில இருந்து நமக்கு தொற்றக்கூடிய இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், அசுத்தமான தண்ணியில இருந்து நமக்கு வரக்கூடிய தொற்று நோய்கள், அதான் வாட்டர் போர்ன் டிசீசஸ். டிசீசஸ் விச் ஆர் காஸ்ட் பை polluted water, that is called waterborne diseases. Have you understood? Effects of open defecation la first one enna? Waterborne diseases. What do you mean by waterborne diseases? Waterborne diseases na enna? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேக்ல கொஸ்டின்ல இருக்கு, அதனால படிங்க. வாட்டர்போர்ன் டிசீசஸ் மீன்ஸ் நம்ம அசுத்தமான தண்ணி யூஸ் பண்ணி அதனால நமக்கு வரக்கூடிய தொற்று நோய். ஓகே, தென் டிசீசஸ் காஸ்ட் பை இன்செக்ட் கேரியர். ஆஸ் ஐ செட், நம்ம வெளியே மலை கழிவேற்றம் செய்யும் போது ஏதாவது இன்செக்ட்ஸ் அதுல போய் இருக்கும், அது வந்து எல்லா இடத்துக்கும் அப்படியே பறந்து பறந்து போய் நோயை பரப்பும். ஓகே, தென் லாஸ்ட் ஒன் பொல்யூஷன். பொல்யூஷன்னா தெரியும்ல, வாட்டரும் பொல்யூட் ஆகும், அந்த இடமும் லேண்டும் பொல்யூட் ஆகும். வெளியே மலை கழிவேற்றம் செய்யும் போது நிலத்தடி தண்ணீரும் வந்து அஃபெக்ட் ஆகும், அதே மாதிரி என்ன ஆகும், அந்த லேண்டும் பொல்யூட் ஆகும், அப்படிதானே? சரி, ஓகே. தென் what should we do to wash out the intestinal worms? See the book, everybody. What should we do to wash out intestinal worms? குடல் புழுக்கள் வந்து போணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. We should use toilet and avoid open defecation. We should wash our hands after using the toilet. These will help us to have a healthy life. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்ல கொஸ்டின்ல இல்லைனாலும் இது கிளாஸ் டெஸ்ட்டுக்கு போடுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினை படிங்க, ப்ராப்பரா படிங்க. why is it important to have a toilet to? what should we do to? see your mobile screen. இதுவும் இது ரெண்டும் படிங்க. பேக்ல கொஸ்டின்ல கொஞ்சம் இதோட கொஞ்சம் பார்ட்ஸ் இருக்கு, பட் தென் இந்த ரெண்டு கொஸ்டின் முக்கியமா படிங்க. we should use டாய்லெட் யூஸ் பண்ணும் and avoid open defecation. தெரியும் உங்களுக்கு ஓப்பன் டிஃபெகேஷனா இப்போ என்னன்னு. we should wash our hands. ஒவ்வொரு தடவை டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு அப்புறமும் நல்லா அந்த ஹேண்ட் வாஷிங் ஸ்டெப்ஸ்ல கொடுத்துருக்கிறது மாதிரி கையை நல்ல மாதிரி சோப்பு போட்டு கழுவுங்க. புரிஞ்சுதா? தென் தீஸ் வில் ஹெல்ப் அஸ் டு ஹாவ் அ ஹெல்தி லைஃப். ஒரு ஹெல்தி ஒரு
ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம கொண்டு போகணும்னா, ஹெல்தினா என்ன? ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை. ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை நம்ம கடைபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்ல மாதிரி க்ளோஸ்ட் இடங்கள்ல டாய்லெட் போகணும். அதே மாதிரி என்ன, நல்ல மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் டாய்லெட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம். அப்பதான் உங்களுக்கு குடல் புழு அது இது தொற்று நோய் எதுவும் வராம இருக்கும். புரிஞ்சுதா? அதே மாதிரி இஃப் யூ ஆர் யூசிங் த ஃப்ளஷ் ஆர் டாய்லெட், யூ ஷுட் ஃப்ளஷ் இட் ப்ராப்பர்லி. நல்ல மாதிரி தண்ணி வச்சு ஃப்ளஷ் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியே வரணும். ஓகேம்மா? ஓகே. அது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் புக்ல இல்ல, ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கொடுக்குறேன். சி, ஒரு பப் வந்து இருக்கு. வாட் இஸ் தட்? பக், ரைட்? ஒரு டாக், பக் தானே? சி, அது ஒரு பக் மாதிரி ஒரு டாக் அப்படி இருக்கு. ஓப்பன் டிஃபெகேஷன் ப்ராஹிபிட்டட் அப்படின்னா, ஓப்பன் டிஃபெகேஷன் நம்ம பண்ணக்கூடாது. இட்ஸ் ப்ராஹிபிட்டட். ப்ராஹிபிட்டட் மீன்ஸ் ப்ரிவென்டட். யூ ஷுடன் யூ ஷுடன் டூ ஓப்பன் டிஃபெகேஷன். ஓகேம்மா? தென் சி, நேஷனல் டிவார்மிங் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் February 10th. டிவார்மிங்னா என்ன? டிவார்மிங்னா என்ன? நீரிழிவு, அதாவது குடற்புழு நீக்கம். நமக்கு குடற்புழு வரும்னு தானே இந்த இப்போ முடிச்ச இந்த பேராகிராஃப் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த குடற்புழு நீக்கம், நீரிழிவு வந்து நீரிழிவு தினம் என்னைக்கு வந்து என்னைக்கு வந்து அப்படியே அப்சர்வ் ஆகுது? when are they observing deworming day? That is on February 10th. Hand washing day அன்னைக்கு October 15. Toilet day, World Toilet Day is on November 19, and National Deworming Day is on February 10th. இது வந்து additional informations. You should expand your knowledge by reading all this additional informations. Okay, now more to know. ஒரு Sulabh International Museum of Toilets is in Delhi, India. It exhibits different toilet models from 50th centuries, 50 countries across the world, spanning from 3000 BC till the 20th century. அதாவது நம்ம டெல்லியில் வந்து சுலப் இன்டர்நேஷ்னல் மியூசியம்னு ஒரு மியூசியம் இருக்கு. அது இஸ் ஆல் அபவுட் டாய்லெட்ஸ். இந்த டாய்லெட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப், அந்த பிக்சர்ல பாருங்க, நிறைய நிறைய டாய்லெட்ஸோட அந்த டிஸ்பிளே வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதாவது நம்ம 50 கண்ட்ரீஸ்ல 50 கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய 50 நாடுகள்ல 3000 பிசில இருந்து, பிஃபோர் கிரைஸ்ட் 3000 அந்த பீரியட்ல இருந்து இப்போ வரைக்கும் 20th செஞ்சுரி வரைக்கும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டாய்லெட்ஸ் வந்து உலகம் பூரா அந்த 50 கண்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட மாடல் டிஸ்பிளே உங்களுக்கு அந்த மியூசியம்ல போனா பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு இப்படி மியூசியம் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க? இந்த டாய்லெட்டோட மாடல் எதுக்கு? டாய்லெட்டோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியறதுக்காக. டாய்லெட் யூஸ் பண்ணும் கண்டிப்பா. பப்ளிக் டாய்லெட்ஸ், அதாவது வெளியே போறோம், ஏதாவது ஒரு அவசரமா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து வெளி இடங்கள்ல கண்டிப்பா போய் எதுவுமே பண்ணக்கூடாது. யூரினும் பாஸ் பண்ணக்கூடாது, மோஷனும் பாஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் யூஸ் அ பப்ளிக் டாய்லெட். அதோட ஒரு what to say that about that, அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வரணும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும்னு தான் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இல்லை சின்ன பசங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன்டாக புரியணும்னு எதுக்காக டு மேக் யூ அவேர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூஸிங் தட் பப்ளிக் டாய்லெட். ஒரு க்ளோஸ் டாய்லெட், வீட்டிலனாலும் ஒரு க்ளோஸ் டாய்லெட், அது வீட்டுக்குள்ளே இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், பட் க்ளோஸ் இடத்துல தான் நீங்கள் போகணும். போய் அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணி விட்டுடணும். ஓகே, ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஹேண்ட் வாஷ் பண்ணுறதும் பப்ளிக் டாய்லெட்ஸ், யூஸிங் டாய்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம லைஃப்பில் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பேசிக்லேருந்தே நல்ல மாதிரி படிச்சு போங்க. நெக்ஸ்ட், see the next page. Bathing. See, bathing நம்ம சொல்லுவோம், பாத்திங் தான் இந்தியன் ப்ரொனன்சியேஷன், பட் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் நம்ம பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் தான் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக தான் இந்த இந்தியன் ப்ரொனன்சியேஷன் எல்லாம் வந்தது. அது பேதிங் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லது. பேதிங், பேதிங், BATHIN, BATHING. ஸோ பேதிங், 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 bathing. Okay, anyways, you can say as you wish, பட் பேதிங்னு சொன்னால் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்டாண்டர்டாக இருக்கும். அது உங்களோட விஷ் தான். பாத்திங்னு சொல்ல தான் வருதுன்னா பாத்திங்னு சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். தென் டிஸ்கஸ் வித் குரூப். why do we take bath? why is it important to take bath daily? why do we use soap to clean our body? எதுக்கு நம்ம குளிக்கிறோம்?
குளிக்கிறது எதுக்கு? நம்ம ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்க நம்ம வெளிய போயிட்டு வரோம். ஏதாவது டர்ட் இருக்கலாம். நம்ம பாடியில ஆடர் இருக்கலாம். நம்ம பாடி அழுக்கா இருக்கலாம். பாடியிலேருந்து வேர்வை ஸ்மெல்லு வரலாம். ஸோ இதெல்லாம் போணும். நம்ம டர்ட்டினஸ் எல்லாம் நம்ம பாடியிலேருந்து போய் பாடி கிளீன் ஆகணுங்கிறதுக்காக சேர்த்து தலைக்கு குளிக்கிறோம். அப்படிதானே? தென் why is it important to take bath daily? டெய்லி பாத் பண்ண டெய்லி யூ ஷுட் டேக் பாத் டெய்லி. நோய் அதாவது காய்ச்சல் அந்த மாதிரி நோயெல்லாம் இருக்கிற டைம் டெய்லி யூ ஷுடன் பாத் டெய்லி. பட் வென் யூ ஹெல்தி யூ ஷுட் டேக் பாத் டெய்லி. அப்பதான் தலையில இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். நல்ல தலை டெய்லி ஷாம்பு பண்ணக்கூடாது, இருந்தாலும் யூ ஷுட் ஷாம்பு your head whenever your head is dirty, and use soap properly to wash your body parts, and so that it will eliminate your body dirt and odor. நம்ம வேர்வை ஸ்மெல்லும் அதே மாதிரி டர்ட்டும் அழுக்கும் வந்து நம்ம பாடியில இருந்து போகணும்னா டெய்லி நம்ம குளிக்கணும் தலையில இருந்தும். அங்க அந்த பிக்சர் பாருங்க, ஒரு குட்டி பையன் வந்து தலையில நிறைய தண்ணி ஊத்தி குளிக்கிறான், பாத்தீங்களா? அதே மாதிரி why do we use soap to clean our body? சோப் யூஸ் பண்றது நல்லது. ஏன் இப்போ இதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் போகும் உடம்புல இருந்து. அப்படி இல்லை, நம்ம தண்ணி வச்சு கழுவினாலும் போகும். பட் தென் கொஞ்சம் வீரியமான ஜெர்ம்ஸா இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்க சோப் யூஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் ஒரு சோப் யூஸ் பண்ணும்போது ஒரு பிளசன்ட் ஸ்மெல் கிடைக்கும் நம்ம பாடிக்கு, அப்படிதானே? அப்போ அந்த ஸ்மெல் நம்ம பாடியோட வேர்வை நாற்றம் போய் அந்த ஒரு சோப்போட ஸ்மெல். அதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான சோப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்க சோப்ஸ் யூஸ் பண்ணா அதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அது நம்ம பாடிக்கு வந்து இன்னும் வேற மாதிரியான ஸ்கின் டிசீசஸ் கிரியேட் பண்ணும். ஸோ லைட் சோப்ஸ் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி நல்ல மாதிரி பாடி நல்லா சோப் பண்ணி வாஷ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேதிங். What is the importance of bathing? Cleanses the body, removes dirt and odor, protects oneself from infection, improves blood circulation. Have you seen the book? See your book. Cleanses the body, removes dirt and odor, protects oneself from infection, improves blood circulation. What is the use of bathing, taking bath? What is the use? Cleanses our body. நம்ம பாடி வந்து நீட் ஆகும், ரிமூவ்ஸ் டர்ட் அண்ட் ஆடர். நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அழுக்கும் வேர்வை நாற்றமும் வேர்வை ஸ்மெல்லும் வந்து போகும். தென் ப்ரொடெக்ட்ஸ் ஒன் செல்ஃப் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். ஒருத்தங்களை வந்து தொற்றுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், தொற்று நோய்கள்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம பாடியும் கையும் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் அண்ட் பாடியை வந்து நம்ம கிளீனாக மெயின்டைன் பண்ணோம். டக்குன்னு இந்த தொற்றும் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. நீட்டான பாடியில வந்து திடீர்னு ஜெர்ம்ஸ் ஒன்றும் வந்து அட்டாக் பண்ணாது. தென் இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன். நம்மளோட ரத்த ஓட்டத்தை சீராக்கும். Okay, when you bath, it improves your blood circulation. அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. So taking bath is very good for our body. Next, see, World Health Day is observed on April 7th. World Health Day, உலக சுகாதார தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது? April 7. April 7. Okay, then அது ஒரு அமேசிங்கான ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. See in the right side. The fruits of soapberry tree are saponin rich and used as a soap substitute. ஒரு செப்போனின்னா ஒரு சோப்ல வரக்கூடிய, அதாவது செப்போனின் வந்து ஒரு விதமான ஒரு காம்பவுண்ட். அது நுரை ஏற்படுத்துற ஒரு காம்பவுண்ட். நுரைனா என்னன்னு தெரியல? சோப் ஃபார்ம். நம்ம இப்படி பதைக்கும் போது பதஞ்சு நுரை வெள்ளை கலர்ல புஃப்னு வரும்ல, அதுதான் அந்த செப்போனின் ரிச் காம்பவுண்டை வந்து சோப்பெரிங்கிற ஒரு ட்ரீல இருக்கக்கூடிய சோப்பெரின்னு ஒரு ட்ரீ இருக்கு. அந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம இது பண்ணோம்னா, லேத்தர் பண்ணோம்னா என்ன நுரை வரும். நீங்க நிறைய பேர் வந்து அப்படி பார்த்துருப்பீங்க. எனக்கு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க தெரியாது. யாராவது பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபேக்ட் தெரியும் போது கொஞ்சம் கூட அமேசிங்கா இருக்கும். சோப் அது வந்து நல்ல மாதிரி நம்ம இப்படி கசக்கணும்னா அந்த சோப் லேத்தர் வந்து வரும். சோப் நொரை வந்து வரும். அதுதான் நம்ம சோப் சப்ஸ்டிடியூட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு அமேசிங் ஃபேக்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட், நல்ல மாதிரி பாத்ரூம்ல எல்லாம் போய் தலைக்கு குளிக்கிறீங்க. என்னெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு பாருங்க புக் பாருங்க. See, with that red color column they have given, do not play with water or run around in the bathroom, you may get hurt. அப்படிதானே வீட்டுல சொல்லுவாங்களா, ஒரு இடத்துல அடங்கி ஒதுங்கி நின்று குளின்னு. குளிக்கும் போது ஓடுறது, சாடுறது, இந்த அட்டகாசம் பண்றது, இதெல்லாம் தப்பு. நம்ம குளிக்கும் போது பேத்திங்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணி குளிச்சுட்டு அப்படியே வெளியே வாங்க.
அது போதும். சீக்கிரமா குளிங்க. அதுக்குன்னு ரொம்ப ஸ்பீடாவும் ரொம்ப ஸ்லோவாவும் நின்னு குளிக்கக்கூடாது. நார்மல் ஸ்பீட்ல குளிச்சுட்டு வெளிய வந்துடணும். அங்க நின்னு விளையாடுறது, இந்த பல்டி அடிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. Do not touch the sharp objects such as blades, razors, scissors kept in the bathroom. வீட்ல வந்து அப்பா யூஸ் பண்ற இந்த ரேசர், பிளேட் எல்லாம் எடுத்து அதையெல்லாம் தொட்டு பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு தொட்டு கையை கீழே கிழிச்சு வைக்க கூடாது. தப்பு அது. Okay, you should, while taking bath, you should take your soap and your towel, wash it properly, towel பண்ணிட்டு நல்ல மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே வந்து. ஓகே, யூஸ் ஹாட் வாட்டர் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் அன் அடல்ட் ஒன்லி. ஏதாவது சுடு தண்ணியில தான் குளிக்கணும்னா, ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அது வந்து ஊத்தி பார்க்கணும், கையில ஊத்தி பார்க்கணும். அப்படிதானே? நீங்க ரொம்ப சின்ன பசங்க, அதனால நீங்களே ஊத்தாதீங்க. வீட்டுல யாராவது அம்மாவோ அப்பாவோ வந்து குளிப்பாட்ட வைக்கும்போது ஜஸ்ட் தண்ணி உடம்பு மேல அப்படியே தண்ணி வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுடு தண்ணியை மேலோடி ஊத்தணும். ஓகே, தென் டு நாட் லீவ் சோப் பார் ஆன் த ஃப்ளோர், சம்மன் மே ஸ்லிப். யாராவது சோப்பு போட்டு குளிக்கிறதெல்லாம் சரி, அந்த சோப் பாரையோ அந்த பதையோ பதைக்கிற அந்த சோப்பு நுரையோ வந்து கீழே கிடக்கிறது மாதிரி பாத்ரூம் ஆக்கி போட்டுட்டு போகக்கூடாது. நல்ல மாதிரி வாட்டர் வச்சு அதை ஃபுல்லா கழுவி விட்டுட்டு, சோப் பார் ஏதாவது கீழே கிடந்ததுன்னா அதை எடுத்து மேல வச்சுட்டு தான் நீங்க போகணும். ஓகே, ஏன்னா அடுத்த யாராவது வருவாங்க, அவசரத்துக்கு வருவாங்க, ஜஸ்ட் அந்த சோப் மேல அப்படியே கால் வச்சு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்க. அதனால கவனம். Do not leave the bathroom floor wet. Dry the floor using a wiper before you leave. நம்ம தர வந்து அது நமக்கு பாசிபிள் இல்லை. சில வீடுகளில் வந்து அந்த வைப்பர் இருக்கும், பாத்ரூம் மட்டும் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம குளிக்கிற இடம் மட்டும்னா ஜஸ்ட் ஒரு வைப்பர் வச்சு ஜஸ்ட் அப்படியே வைப் பண்ணி ஃப்ளோரை வந்து ட்ரையாக போட்டிருந்தா நல்லது. ஈஸியாக வந்து அழுக்கும் ஆகாது. அடுத்தவங்க போகும்போது பாத்ரூம் வந்து நீட்டாக ட்ரையாக இருக்கும். அது பாசிபிள் இல்லை எல்லா சிச்சுவேஷன்லையும். எனிவேஸ், do not touch electric switches with wet hands. You may get hurt with an electric shock. எப்பவும் இது ஞாபகம் வைக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். உங்க லைஃப்ல லாஸ்ட்ல வரைக்கும் இந்த பாயிண்ட் மைண்ட்ல நிக்கணும். ஒருக்கலுமே ஈரமான கை வச்சு எந்த ஒரு சுவிட்சையோ இந்த எலக்ட்ரிக் பொருட்களையோ வந்து தொடவே கூடாது. ஷாக் அடிக்கும். ஸோ don't touch electric switches or electric products with your wet hands. It may cause shock. வச்சு பார்க்கலான்ற மைண்ட் செட் ஒன்றும் வைக்கக்கூடாது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ ஷுடன்ட் டூ தட். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன், ஒரு ஜஸ்ட் இது கரெக்டா தப்பா அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. ஒரு ஆள் யூரின் பாஸ் பண்றாங்க, ஆனா கீழே ஊத்துறாங்க. பாத்தீங்களா? கீழே வந்து அந்த யூரின் வந்து பாஸ் ஆகி போகுது. டாய்லெட் வந்து வேற எங்கேயோ இருக்கு, அவர் பாஸ் பண்ற யூரின் வந்து கீழே ஃப்ளோர்ல போகுது. அது தப்பா கரெக்டாமா? எங்க வந்து நம்ம பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணாலும் எங்க வந்து யூரின் பாஸ் பண்ணும்? டாய்லெட் அந்த க்ளோசெட்குள்ள தான் நம்ம க்ளோசெட்குள்ள தான் நம்ம பாஸ் பண்ணணும். யூரினா இருந்தாலும் மோஷனா இருந்தாலும் அப்படிதானே? அப்ப இது வந்து ராங். மீதி எல்லாம் என்னன்னு பார்த்து ரைட்டா ராங்கான நீங்களே பண்ணுங்க. ஹோம்ஒர்க். திஸ் இஸ் homework for you. Do it in your book itself. No need to take a separate note for this. Do it in your book itself. Okay ma? So next page number, sorry, 1 second, page number 71 பாருங்க. பேஜ் நம்பர் 71. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கலி எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் அந்த இது கொடுத்துருக்கேன். அந்த செகண்ட் பிக்சரும் ஹோம்ஒர்க். ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க, வெட் யோர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் வாஷிங். இதுல இந்த பிக்சர் ஃபர்ஸ்ட் பிக்சர் கரெக்டா இல்ல செகண்ட் பிக்சர் கரெக்டா? See your mobile screen everybody. Wet your hands before, அதாவது read the statement given below, identify right or wrong and put the suitable singer. ரைட்டா இருந்தா டிக் சிம்பிள் போடுங்க, ராங்கா இருந்தா கிராஸ் சிம்பிள் போடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க, see your mobile screen, wet your hands before washing. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர் கரெக்டா செகண்ட் பிக்சர் கரெக்டா? ஃபர்ஸ்டா செகண்டா? ஃபர்ஸ்ட் பிக்சர் தான் கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் மேல டிக் போடுங்க. அந்த சின்ன ஒரு பாக்ஸ் இல்ல, அதுக்குள்ள டிக் போடுங்க. எனக்கு இப்போ அது போட முடியாது அதுக்குள்ள, ஸோ அதுல டிக் போடுங்க. இதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி அதுக்கு ஏத்த பிக்சர் எதுவோ அதுல நீங்க டிக்கோ கிராஸோ பண்ணுங்க. கரெக்டா இருந்தா டிக் பண்ணுங்க, தப்பா இருந்தா கிராஸ் பண்ணுங்க. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் ஒன் சி,
Varun is in the bathroom, he's searching things. இதுல வந்து ஹைடா இருக்கு கொஞ்சம் பாத்ரூம்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸ் எதுன்னு பார்த்து அதை கலர் பண்ணி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலர் வேணாலும் இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஹைடா இருக்குன்னு பார்த்து யூ ஷுட் கலர். See the mobile screen, see which I'm circling now, see இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஹைடா இருக்குன்னு பார்த்து கலர் பண்ணி வைப்பீங்களா? எந்த கலர்னாலும் கிறுக்காம ப்ராப்பரா நிதானமா இருந்து கலர் பண்ணுங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருக்கே, சூப்பர். நெக்ஸ்ட் இனி ஆன்சர் த ஃபாலோயிங். இதுல பேஜ் நம்பர் 1 செகண்ட் லெட் மீ செக். பேஜ் நம்பர் 80ல இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள், த வேர்ட்ஸ், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாம் நம்ம இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இதுல ஆன்சர் த ஃபாலோயிங்ல இன்னைக்கு எடுத்த டாபிக்ல 3rd ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் ஒன்னும் 3rd ரோமன் லெட்டர்ல செகண்ட் ஒன்னும் இருக்கு. அடுத்தது 4th ரோமன் லெட்டர் ஃபுல்லா இருக்கு. 5th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் ஒன்னும் 4th ஒன்னும் இருக்கு. இதோட ஆன்சர்ஸ் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். see, so let's discuss. இது குவிக்கா டிஸ்கஸ் பண்றேன். ஆல்ரெடி இதை சொல்லதுதான். வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓப்பன் டிஃபெகேஷன்? ஓப்பன் டிஃபெகேஷனோட எஃபெக்ட்ஸ் என்ன? ஓப்பன் டிஃபெகேஷனா என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். 3rd ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதே கொஸ்டின் தான் நான் திருப்பி எழுதி ஆன்சர்ஸா கொடுத்துருக்கேன். இப்போ அது எழுதி எடுக்காதீங்க, தனி போட்டோ போட்டிருக்கேன். அதை பார்த்து உங்க 4 லைன் நோட், உங்க பழைய சயின்ஸ் நோட்லயோ, பழையனா உங்க ஆன்லைன் ஆக்டிவிட்டி கிளாஸ் பண்ண நோட்லயோ, இல்ல இப்போ கொடுத்துருக்க நோட்லயோ எதுல வேணா எழுதிக்கலாம். 3rd Roman letter, first one. What are the effects of open defecation? Open defecation spreads diseases like cholera, diarrhea, and also waterborne diseases. It also causes pollution. ஒரு பேஜ் நம்பர், அதாவது 1 செகண்ட், பேஜ் நம்பர் 69ல வந்து உங்களுக்கு இருக்கு. பேஜ் நம்பர் 69ல அந்த எல்லோ கலர், எவ்ரி ஒன் டர்ன் டு பேஜ் நம்பர், ஃபிளிப் ஓவர் டு பேஜ் நம்பர் 69. அதில் அந்த எல்லோ கலர்ல எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓப்பன் டிஃபெகேஷன் இருக்குல்ல, அதை தான் நான் இப்படி சிங்கிள் 2 லைன்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஓப்பன் டிஃபெகேஷன் ஸ்ப்ரெட்ஸ் டிசீசஸ் லைக் காலரா, டயரியா அண்ட் ஆல்சோ வாட்டர்போர்ன் டிசீசஸ். இட் ஆல்சோ காசஸ் பொல்யூஷன். என்னெல்லாம் கிரியேட் பண்ணும்? கோலரா, டயரியா. டயரியானா என்ன? டயரியா என்ன? லோஸ் மோஷன். தென் அண்ட் ஆல்சோ வாட்டர்போர்ன் டிசீசஸ். வாட்டர்போர்ன் டிசீசஸ் என்னன்னு பார்த்தோம். அசுத்தமான தண்ணியால வரக்கூடிய டிசீசஸ், இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், தொற்று நோய்கள். இட் ஆல்சோ காசஸ் பொல்யூஷன். லேண்ட் பொல்யூஷனா இருக்கலாம், வாட்டர் பொல்யூஷனா இருக்கலாம். இவ்வளவு நீங்க படிச்சா போதும். ரைட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பேதிங். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பேதிங் அது வந்து பேஜ் நம்பர் 70ல கொடுத்துருக்கு. பேஜ் நம்பர் 70. எவ்ரிஒன் see the page number 70. Now see your book. Sorry, now see your mobile screen. See, அதே பாயிண்ட்ஸ் தான். cleanses the body, removes dirt and odor, protects from infection, improves blood circulation. அது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனி 4th ரோமன் லெட்டர். ரோமன் லெட்டர் 4thல இருக்கக்கூடியது, அதாவது ஜம்பிள்டு சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. அதை கரெக்ட் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வெட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். பாருங்க. see your mobile screen everybody, see your mobile screen. First one, wet your hands and apply enough soap. apply enough soap. in வராது, சாரி, in வந்து மாத்தி இருக்கேன். apply enough soap. உங்களோட போட்டோ வந்து கரெக்டா தான் இருக்கும், இதுல நான் தப்பா கொடுத்துருக்கேன், சாரி. wet your hands and apply enough soap. Second one, rub the palm together. செகண்ட் ஒன் வந்து புக்ல வேற மாதிரி இருக்கு, rub the tips of the fingers. ஆனா கரெக்ட் சென்டென்ஸ் என்ன? ஜம்பிள்டு சென்டென்ஸ்ல இருந்து கரெக்ட் சென்டென்ஸுக்கு மாற்றும் போது செகண்ட் ஸ்டெப் என்ன? rub the palm together. ஞாபகம் இருக்கா ஸ்டெப்ஸ்ல? rub the உள்ளங்கைய ஒழுங்கா கழுவணும். rub the palm together. Third step, rub the back of each hand. கையோட பின் பாகங்களை நல்ல மாதிரி ரப் பண்ணுங்க. தென் ரப் போத் ஹேண்ட்ஸ் பை இன்டர்லாக்கிங் யுவர் ஃபிங்கர்ஸ். உங்களோட கை விரல்கள ஒன்னோட ஒன்னா சேர்த்து இன்டர்லாக் பண்ணி உங்களோட 2 கையையும் கழுவுங்க. ரப் த பேக் ஆஃப் ஈச் ஃபிங்கர்ஸ். ஒவ்வொரு விரலோட பின் பாகங்களையும் வந்து நல்ல மாதிரி கையில வச்சு தேய்ச்சி ரின்ஸ் பண்ணுங்க. தென் ரப் த டிப்ஸ் ஆஃப் யுவர் ஃபிங்கர்ஸ். விரல் நுனிகளை வந்து நல்ல மாதிரி ரப் பண்ணுங்க. தென் ரப் த தம்ப். அது வந்து புக்ல கொடுத்துருக்கு. அந்த 7th சென்டென்ஸ் வந்து கரெக்டா புக்ல கொடுத்துருக்கு. rub the thumb and end of your wrist and rinse both with water. அந்த first sentence 7th sentence வந்து
1 minute. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸும் செவன்த் சென்டென்ஸும் வந்து கரெக்டா புக்ல கொடுத்துருக்கு. இடையில இருந்த அந்த 2 to 6 சென்டென்ஸ் வந்து ஜம்பிள்டா கொடுத்துருக்காங்க. அதை நான் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. இதை பார்த்து எழுதுங்க. புக்கை பார்த்து எழுத வேண்டாம், இதை பார்த்து எழுதுங்க. நான் ஒரு போட்டோ தனியா போட்டிருக்கேன். இப்போ எழுதி எடுக்காதீங்க, இது முடிச்சுட்டு எழுதி எடுங்க. Answer the following question. Last fifth Roman letter. When should we wash our hands? எப்போ நம்ம கை வாஷ் பண்ணணும்? We should wash our hands when our hands are dirty, after using toilets, after playing, before and after eating. Whenever our hands are dirty, எப்பெல்லாம் கை அழுக்கா இருக்கு வாஷ் பண்ணணும். எப்பெல்லாம் டாய்லெட் யூஸ் பண்றோம் அப்ப யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கை கழுவணும். விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் கையெல்லாம் அழுக்கா இருக்கணும், அப்போ கழுவணும். சாப்பிடும் போதும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பின்னும் நம்ம கை கழுவணும். Have you understood? Last question. How do we get intestinal worms? Due to open defecation, children are affected by intestinal worms which causes anemia. அது வந்து சேம் தான். பேஜ் நம்பர் 69ல யூசிங் டாய்லெட்ஸ்ல அந்த ஃபோர்த் 1 2 3 4 5 6th லைனா கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே இதுதான் நான் டியூ டு ஓப்பன் டிஃபெகேஷன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எதனால இன்டெஸ்டைனல், எதனால குடல் புழுக்கள் வருது? டியூ டு ஓப்பன் டிஃபெகேஷன், சில்ட்ரன் ஆர் அஃபெக்டட் பை இன்டெஸ்டைனல் வர்ப்ஸ் விச் காசஸ் அனீமியா. ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? தி போர்ஷன்ஸ் எண்ட். இந்த ரொம்ப லெங்க்தியான கிளாஸாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள சூழ்நிலையில் இது ஒரு ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக பட்டதுனால தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். யாருக்காவது டவுட்ஸ் இருந்ததுன்னா திருப்பி ஒரு தடவை கூட இந்த வீடியோவை ரீவிசிட் பண்ணி பாருங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகும். அதை மீறி டவுட் வந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க. will you? Okay, thank you students. Thank you so much. Then சாரி, இங்கே ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 65 சேம் ஹோம்ஒர்க்கு தான் நான் திருப்பி எழுதியிருக்கேன். பேஜ் நம்பர் 65ல என்னென்ன பர்சனல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதை நீங்கள் பார்த்து டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 17ல put a tick mark on the correct option and cross mark for wrong. எது கரெக்டான ஆக்ஷன் என்னன்னு பார்த்து அதுக்கு டிக் பண்ணுங்க. இந்த இதுல இது வந்து நான் ராங்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங் தானே? ராங்னு சொல்லி கொடுத்துருக்கேன். செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பிக்சர்ஸ் பார்த்து எது கரெக்ட் எது ராங்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் பேஜ் நம்பர் 71ல இருக்கக்கூடிய எல்லாமே. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் வந்து கலரிங் எக்ஸசைஸ், அதை வந்து கரெக்டாக பண்ணுங்க. ஓகே, thank you students. If you have any doubts, you can revisit the video once more. And இன்னைக்கு உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. இன்னைக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே படிங்க. ஓகே, thank you so much. Thank you so much for listening to the class. It was a lengthy class. I hope you would have understood. Thank you so much.